எந்த ஒரு ஜாதகத்துக்கு நாங்கள் இந்த கிரகம் இப்படி தான் இருந்தால் நல்லது தீமை சொன்னாலுமே மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது லக்னம், லக்னாதிபதி. லக்னம் நின்ற சாரம், லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற இடம். லக்னாதிபதி வலிமையா இல்லைன்னு பார்க்கணும். இந்த லக்னத்தினுடைய வலிமை லக்ன வலிமை, லக்னாதிபதி வலிமை, இதை பொறுத்து தான் மற்ற எந்த கிரக அமைப்பை பற்றி சொன்னாலும் லக்னத்தை எடுத்து கணக்கில் வைத்து கொண்டு தான் பார்க்கணும். அந்த வகையில் ஒரு ஜாதகம் எடுத்துக்கோங்க, சுக்கிரன் உச்சமாக இருப்பார், மீனத்தில் இருப்பார், மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு இந்த சூரியன் உச்சமான காரத்துக்குரிய வலிமையை அணிவிக்க முடியாது, சுக்கிரனுக்குரிய காரத்துக்குரிய நன்மையை அணிவிக்க முடியாமல் இருப்பார். என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த லக்னம் வலுவில்லாமல் இருக்கலாம், அதாவது லக்னம் நின்ற சாரநாதன் நட்சத்திரம் வலுவில்லாமல் இருக்கலாம், அல்லது லக்னாதிபதி நின்ற இடம் வலுவில்லாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் வச்சுக்கோமே, ரிஷப லக்னம், இந்த லக்னத்துக்கு ஒரே யோகாதிபதி சனி. அவர் எங்கே இருந்தாலும் நல்லது செய்யணும்னு கணக்கு. உதாரணத்துக்கு 3, 6, 10, 11 உபஜேசனத்தில் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல இருந்தால் ஆயுளை கூட கொடுப்பாரு, 10ல் இருந்தால் தொழிலில் 10 பேருக்கு மேலே அதிக நபருக்கு சம்பளம் தரக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருப்பார். அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஆனால் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு யோகாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, யோகாதிபதி ஆட்சினோட உச்சம்னோட லக்னத்துக்கு 6ஆம் இடம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரிஷப லக்னத்துக்கு சனி 6ஆம் இடத்துல உச்சமாக இருந்தோம் நல்லா இருக்காங்க, ரொம்ப அருமையாக நல்லா வாழ்கிறாங்க, நல்லா இருக்காங்க. அப்படி இருந்துக்கும் போது சனி தசை வந்துமே நல்லது செய்யலை அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், அந்த நபருக்கு ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் நீசமாகக்கூடாது. நீசமாக இருக்கும் பட்சத்தில் சனி உச்சமாயும் பிரயோஜனம் இல்லை, குரு உச்சமாயும் பிரயோஜனம் இல்லை. அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இதான் சார். அப்படி ஒருவேளை லக்னாதிபதி நீசமாக இருந்து சனி தசை வந்தாலும் மிகப்பெரிய அளவில் வர முடியாது. இவர் தொழிலாளியாக இருப்பார், 10 பேருக்கு சம்பளம் தரக்கூடிய அளவுக்கு இல்லாட்டினாலும் இவர் தொழிலாளி போயிடும். இதுதான் லக்ன வலுவை பொறுத்து அமையும்.